2026 வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நகர்வுகள் வந்து எப்படி இருக்க போகுது? அவரோட அரசியல் நகர்வு பெரியாரை பற்றி பேசுறதுனால இப்போ ஓட் பேங்கிங்கில் சீமானனுக்கு எந்த அளவுக்கு அடிவிட போகுதுங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக? இல்லை எலெக்ஷன் வந்துருச்சு, விஜய் அவரை பற்றி பேசுறது கிடையாது, திமுகவும் பேச கிடையாது, தன்னை ஒரு ஹாட் டாப்பிக்காக வச்சு மக்கள்கிட்ட பேசும் பொருளாக மாற்றினா இப்போ பெரியார் எடுத்திருக்காங்க. இது ஹாட் டாப்பிக்கே கிடையாது. அவர் டெய்லி வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறதுனாலையும் அவரே அதை சொல்றதுனால தான் டாபிக். இது இன்னைக்கு பேசலை, இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருடங்களுக்கு மேலே இதை தொடர்ச்சியாக பேசுறாரு. அது ஒரு ஹாட் டாப்பிக்காக எங்கே மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் அப்படி நினச்சிக்கலாம். அவர் தான் நினைச்சிருக்காரு. ஏன்னா பெரியார் வந்து அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒரு எல்லா மனிதருக்குமே வந்து ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. எல்லா மனிதர்கிட்டையும் உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, எல்லார்ட்டையுமே இருக்கு. 4 நல்ல விஷயம் 4 செய்வேன், கெட்ட விஷயம் 2 செஞ்சிருப்பேன். அது கெட்ட விஷயம் செய்யாத எந்த மனுஷனுமே கிடையாது இங்க. அப்போ நீங்க எதுக்கு அவர் சொன்ன ஒரு 2-3 விஷயத்த மட்டுமே நீங்க புடிச்சுக்கிறீங்க? இப்ப தமிழ் சனியன்னு சொல்லிட்டாரு, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, ஒரு பெரிய ரொம்ப வயசுல சின்ன பொண்ணை கல்யாணம், இது உங்களுக்கு தேவையில்லையே. இப்ப அந்த 2 விஷயம் அவர் சொல்லியிருக்கலாம். எந்த சூழல்ல அவர் சொன்னாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இடம் பொருள் ஏவலுங்க மாதிரி எந்த சூழ்நிலையில அதை சொன்னார் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு. அவர் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா அவருக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. இதை ஏன் நான் சொன்னேன் அப்படின்னு சீமான் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு பெரியார் எதிராக இருந்து விளக்கம் கொடுக்க முடியாது. அவர் எந்த சூழல்ல அவர் இருந்தாருன்னு ஒரு விஷயம் இருக்கு, சொன்னாருன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அதை மட்டுமே தூக்கிக்கிட்டு அதை வந்து சனியன்னு சொல்லிட்டாரு, காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாருன்னு இப்போ நீங்கள் சொல்றதுல எந்த பலன் இருக்கு? அதை விட்டுட்டு அவர் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சார். 97 வயசு வரலையும் ஒரு மூத்திர சட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து பெண் உரிமைக்காக, பெண் பாதுகாப்புக்காக, பெண் கற்புக்காகன்ட்டு, பெண் உரிமைக்காகன்ட்டு இப்படி பல விஷயங்களை சக்ஸஸ் பண்ணவர் பெரியார். நீங்கள் அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? அதையும் எடுத்துக்க மாட்டீங்க. நீ அதை எடுத்துக்காம சனியன்னு சொல்லிட்டாருன்னு பிடிச்சிட்டு நிற்கிறதே பார்த்தீங்கன்னா இவருக்கு வேற ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டாவை நடத்த முடியாதவர்கள் இவர் மூலமா வேற ஒரு அஜெண்டாவை நடத்துறாங்க. யார் அந்த அஜெண்டாவை நடத்த முடியும்? அது பிஜேபி தான். இதுல தெரிஞ்ச விஷயம் இல்லை. இப்ப சமீப காலமா இவரோட போக்குல நிறைய மாற்றங்கள் இருக்குல்ல. இப்போ பிஜேபியை கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து சங்கின்னு ரஜினிகாந்தை போய் சந்திக்கிறாரு. யாரு? இந்த ரவீந்திரன் ஒருத்தர் வந்து புள்ளி வர சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து பக்காவான RSS காரன்னு அவரே சொல்லுவார். அவரை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ரஜினிகாந்தை சந்திக்கிறீங்க. ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வெளியில் வந்து சொல்கிறது சங்கின்னு சொன்னால் நண்பன் ஒரு பொருள் இருக்குங்கிறீங்க. நீங்கள் தான் சங்கின்னு திட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தர். அப்போ நண்பன்னே சொல்லி திட்டிருக்கலாமா? அப்போ சங்கின்னா நண்பன்னா அப்போ பிஜேபி உங்களுக்கு நண்பன்னா அவரே சொல்கிறாரு, மறைமுகமாக சொல்கிறாரு. இப்போ காலங்காலமாக பெரியாரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க. இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் பெரியாரை கடுமையாக எதுக்குறீங்க, பெரியாரை அந்த மண்ணிலிருந்தே ஒழிக்கணுன்றீங்க. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அஜெண்டா தானே. 3வது அடையாளத்தை அழிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவரு. அது வந்து அவரோட கனவு தான் அது. அவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு டாபிக் வரணும். ஏன்னா டெய்லி 2 தடவை ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாரு. இப்போ ப்ரெஸ் மீட்ல ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது பார்த்தணும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன், பெரியாரை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் வந்து எதிர்கருத்து சொன்னாலோ இல்லை இந்த சிலைகளுக்கு அவமதிப்பு செஞ்சாலோ எவ்வளோ பெரிய போராட்டங்கள் வெடிச்சது முன்னாடி எல்லாம். ஆமாம், எவ்வளோ போராட்டங்கள் நின்னாங்க. திராவிட கழகம் இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பெரிய எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பெரிய போராட்டங்கள் நின்னாங்க. இவர் 3 வருஷமா கத்திட்டு கிடக்காரு. இவர் ஏன் எதிர்த்து யாரும் போராட்டம் பண்ணல? அப்போ நீங்க சொல்ற விஷயத்த ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல யாரும். இதை மக்களே எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க அவர் வந்து கடவுள் மறுப்பு சொன்னாரு அப்படின்றத வந்து பெண்களே எடுத்துக்கிறாங்க. அதாவது கடவுள் மறுப்பு அவர் சொன்னது வந்து அவரே தெளிவா சொல்லியிருக்காரு. கடவுளை அவர் எதுக்கல, கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை எதிர்த்தார். கடவுளின் பெயரால் நடக்கக்கூடிய தீண்டாமைய, சாதிய வன்கொடுமைய, மூட நம்பிக்கையை அவர் எதிர்த்தாரு. அதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டா அதுல பிரச்சனை இல்லை. இவங்க போற போக்குல வந்து அவருக்கு ஒரு டாபிக் வேணும், ஒரு அஜெண்டா கிடைச்சிருக்கு, அதை தான் அவர் பண்றாரு. நீ ரெண்டையும் நீ ஒரு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிலை அவமதிப்புகள், சாயம் பூசுவது, துணிகள் போடுவது, இதெல்லாம் இப்ப ஏன் இல்லை? ஆமாம், சமீப காலமாக கிடையாது. இவர் எப்போ இந்த சினாரியோவுக்கு வந்தாரோ அப்போ அது நின்று போச்சுன்னா அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இப்போ சமீபமாக கூட பார்த்தீங்கன்னா போய் RSS ஒரு நடத்தின ஒரு விழாவில் போய் பாரதியை பற்றி இப்படி பேசுறதுக்கு அங்கே போனார். பாரதியை பற்றி நான் எங்கே வேணாலும் பேசுவேன், நீ பேசுங்க, தப்பு இல்லை. ஆனால் நடத்துறது யாரு? இப்போ நடத்துறது யாரு? RSS காரங்க. அப்போ அங்கே போய் நீங்கள் வந்து பாரதியை பற்றி பேசுறீங்க. பிராமணர்கள் வந்து உயர்வானவர்கள் நீங்கள் பேசுறீங்க. எப்படி பேசியிருக்காரு. அப்போ வந்து உங்களோட அஜெண்டா வேற. அதனால இவர் வந்து பெரியாரை ஒழிச்சிடுறதுங்கிறதெல்லாம் வந்து இவர் காலங்காலமாக முட்டிட்டு வர வேண்டியதான். ஒரு மலையில போய் நேரம் மலையை உடைச்சிடுறேன்னு போய் முட்டினா என்ன நடக்கும்? அதுதான் இவருக்கு நடக்கும். வேற அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெரியாருக்கு வேற, இவர் வேற. பெரியாரை பேசுறதுனால பெரியாருக்கு ஈக்குவல் இவர் கிடையாது.
அதே நேரத்துல வந்து ஒரு சாதாரண ஆட்களை இளம்பெரியார்னு சொல்றதையும் நம்ம வந்து கண்டனத்துக்குரியதா தான் சொல்றோம். ஏத்துக்க முடியாது. அதையும் ஏத்துக்க முடியாது. அது இதை விட கேவலமான செயல் அது. அவரை அவ்வளவு கொச்சப்படுத்துறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். அதையும் நம்ம ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். பெரியாரே இந்த மண்ணில இருந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து சீமான் மாதிரி இந்த எலெக்ஷன்ல அது அவருக்கு தெரியும். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை பேச மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பெரியாரை பற்றி பேசுறதுனால இப்போ ஓட் பேங்கிங்கில் சீமானுக்கு எந்த அளவுக்கு அடி விழ போகுதுங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டாக? இல்லை பெரியாரை பற்றி பேசுறதுனால அவருக்கு அடி விழுது விழலை அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அவர் இன்னும் 10-20 வருஷம், ஏன்னா பெரியார் வாழ்ந்து போயிட்டாரு. போய் அந்த கருத்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் இறந்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னைக்கும் பெரியாரை பற்றி ஏன் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அப்போ அவ்வளோ சாதனைகளை அவ்வளோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு போயிருக்காரு அவர். அப்போ இன்னும் 50 வருடம் 100 வருடம் அதை இன்னும் நமக்கும் பின்னாடி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவர் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுனால எந்த மாற்றமும் இங்கே நிகழ போறதில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள், புதிய வரவுகள், 26 நடக்க போற மேஜிக், இப்போ பொலிட்டிக்கல் மேஜிக், இதெல்லாம் பார்த்து வரும்போது இவரை மாதிரி இருக்கிற இன்னும் 1-2 பேர்கள் வந்து அதுக்கப்புறம் பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 2026 வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நகர்வுகள் வந்து எப்படி இருக்க போகுது? அவரோட அரசியல் நகர்வு வழக்கம் போலதான். 234 தொகுதிக்கும் பண்ணிட்டாரு. மொதல் ஆளா வந்து போட்டாரு, எல்லாரையும் ஆளை பிடிச்சி போட்டாரு எல்லாத்துக்கும். நமக்கு தெரிந்த ஆட்கள் கூட வேட்பாளராக இருக்கிறதா? ஆமா தெரிந்த ஆட்கள் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்ப இந்த எலெக்ஷனுக்கு போயிருக்காங்க. மேபி அடுத்த எலெக்ஷனுக்கு எல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா பொருளாதாரம் காலி ஆயிடும். இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு 4வது அணி. ஆமா, இப்போ மும்முனை போட்டிங்கிறது அவரே சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும். 4வது அணி அவரு. 4 அணிகள் போகுது இல்லையா? அதுல பிரைமரியா வந்து டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்களுக்குள்ளதான் பெரிய போட்டி இருக்க போகுது. இவரு சர்வீஸ் ரோட்ல இவரும் வந்துட்டு இருக்க போறாரு. அவர் சொல்றது மாதிரி இந்த எலெக்ஷனை வந்து இந்த எலெக்ஷன்ல நான் யாருன்னு காமிக்கிறேன், என்னோட அடி அப்பதான் இருக்க போகுதுன்னெலாம் சொல்றாரு. எல்லாரும் சொல்ற மாதிரி தான். எடப்பாடியார் சொல்றாரு, விஜய் சொல்றாங்க, ஸ்டாலின் சொல்றாங்க, அந்த மாதிரி தான் இவரு. ஆனால் அவங்க 3 பேரும் சொல்றது வேற, இவர் அண்ணன் சொல்றது வேற. இது எலெக்ஷன் சொல்றது தான். எப்படி பார்த்தாலும் இவரோட இந்த அணுகுமுறை இருக்குல்ல, ஒவ்வொரு எலெக்ஷனையும் அவர் சந்திக்கிறது, இந்த அணுகுமுறை இருக்குல்ல, அந்த அணுகுமுறையில் வந்து அவர் இந்த எலெக்ஷனில் வந்து 8.22 விழுக்காடுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 விழுக்காடாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 8.2 விழுக்காடுனா 2 எக்ஸ்ட்ரா வருங்களா? 10 சொல்றீங்களா? 2 விழுக்காடு 2 விழுக்காடு தான் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த புதிய வரவுகள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் தொடர் தோல்வியை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க தொடர்ச்சியா தோல்வி இருந்தா, என்னோட தோல்விங்கிறது என்னோட கால விரயம் இருக்கு, பொருளாதார இழப்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அவங்கள ஃபாலோ பண்ற அந்த நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் வெற்றியை நோக்கி ஒரு தலைவர் போகலைன்னா அது வந்து அதுதான் ஆகும். அப்போ இன்னொரு ஆப்ஷன் நோக்கி தான் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியா தோல்வி, நான் அதான் சொன்ன மாதிரி நமக்கு தெரியுமே. நான் இப்போ என்ட்ராகும் போதே எனக்கு தெரியும் இது ஆகாதுன்ட்டு. அப்போ நான் எப்படி அங்கே பயணிப்பேன்? அப்போ எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இல்லைன்னா நான் இங்கே இருப்பேன். இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா மூவ் பண்ணுவேன். இது ஹியூமன் சைக்காலஜி. அது வந்து கண்டிப்பா வந்து அவர் நடக்கும். அதனாலதான் அவர் தொடர்ச்சியா ஃப்ரம் த பிகினிங் விஜய் என்ட்ரானதுல இருந்து அவரை திடீர்னு விஜய் எதுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். தங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்து நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு கொடுக்கறதுக்காக தான் அதை எதுக்குறாரு. மற்றபடி எந்த ரீசனும் இல்லை அவர் எதுக்கிறதுக்கு. விஜய் எதுக்கிறது எந்த ரீசனுமே கிடையாது அவர்கிட்ட. அது இப்போ டிஎம்கே ஸ்ட்ரைட்டா எதுக்க முடியாதுக்கு தான் பெரியார் கையில தூக்கிக்கிட்டாரு. புரியுதா உனக்கு? நேரடியாக அங்கே அட்டாக் பண்றதுக்கு பெரியார் கையில தூக்கிக்கிட்டாரு. அப்ப இந்த அரசியல் வந்து இந்த 2026 ஒரு பெரிய பலன் அவருக்கு கொடுக்காது. செட்பேக் தான் கொடுக்கும். கண்டிப்பா செட்பேக் தான் கொடுக்கும். இவரை மாதிரியே இன்னொருத்தருக்கு இருக்காரு, அவருக்கும் அந்த மாதிரி தான் கொடுக்கும். யார் சொல்றீங்க? அவர் அண்ணன் சொல்றாருல ஒருத்தர், அவரும் அப்படிதான். அப்படியா? ஆமா, திமுக அறிவாலயத்தோட தலைமை நிர்வாகி. சரி, அவருக்கும் அந்த இதே கதி தான் வரும் கண்டிப்பா. இப்போ 2026 சிஎம் யார்? இப்போ நாம் தமிழர் கட்சியில் அது எதுனா இது வரைக்கும் புரிய மாட்டேங்குது. சிஎம்மா அவர் என்னைக்கு தானே சிஎம் கேண்டிடேட்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் தனியாக நிற்கிறேன்னா இப்போ யார்? அப்போ தனியாக நிற்கிறது தான். 234 இடத்துல நிற்போம், போய் அங்கங்கே எல்லா தொகுதியிலையும் போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம், ஓட்டு கேட்போம், ஒரு பண்ணுவோம், டெய்லி ப்ரெஸ் மீட் பண்ணுவோம், கத்தி பேசுவோம், எல்லாம் செய்வோம். நாங்கள் அதுக்கு தானே வந்திருக்கோம். நாங்கள் சிஎம்னு என்னைக்கு சொன்னோம் உங்கள்கிட்ட? அண்ணன் சொன்னது இல்லை இது வரைக்கும். அவர் சிஎம் கேண்டிடேட் எந்த விளம்பரம் எங்கேயா பார்த்துருக்கியா? முதல்வர் வேட்பாளர்னு யாராவது பேசி பார்த்துருக்கியா? 234 தொகுதியில் 234 தனிச்சு போட்டிடுவோம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சிஎம் கேண்டிடேட் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியுமே. இது வரைக்கும் அண்ணன் சொன்னதே கிடையாது. எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் தான் முதலமைச்சர். நான் வந்தா சொல்லுவார், அதெல்லாம் சொல்லுவாரு. நான் வந்து ஆனா செய்வேன், நான் வந்தா இதை மாத்திருவேன், நெய்தல் படைய அமைப்பேன், அதை மாற்றுவேன், இதை மாற்றுவேன்னு நிறைய அதெல்லாம் சொல்லுவார். பாசிபிலிட்டி என்ன இருக்குங்க, அதுதானே முக்கியம். நீ சொல்ற மாதிரி எடுத்துட்டா 234 தொகுதி இருக்கிறதுனால அவர் சிஎம் கேண்டிடேட்னு வேணா நம்ம நினைச்சுக்கலாம். வாய்ப்பு
வாய்ப்போட எஜ்ஜில் இருக்கிறவங்களே அது வாய்ப்போட எஜ்ஜில் இருக்கிறவங்களே வந்து அதை சொல்றதுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. நீ எங்கேயோ ஓரமா நின்றுக்கிட்டு சைட்ல எக்ஸ்பிரஸ் மாதிரி 2-3 பேர் ஓடும்போது சர்வீஸ் ரோட்ல மெதுவா அப்படி சம்பந்தமே இல்லாம, அதான் என்ன சொல்றதுன்னா, இல்லை புரியுது எனக்கு. என்னன்னா பஸ்ஸில் பேருந்தில் போயிட்டு இருக்கும் பொழுது மக்கள்லாம் இறங்கிடுவாங்க, டிப்போக்கு போகிற வண்டியாக இருக்கும் ஒன்றுமே இல்லாத. ஆனால் நான் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கரை சேர்த்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கரெக்டா? அது மாதிரி தான். அதாவது நான் சொல்றது, நான் இப்பவும் சொல்றேன், ஏன்னா தொண்டர் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் வரும் பட்சத்தில் டிப்போவில் போய் நிறுத்த போகிற வண்டிக்கு அண்ணன் தான் சிஎம்னு சொல்லிட்டு சுற்றுறாப்புல. கரெக்டா? கண்டிப்பாக அப்படியே தான். இப்போ 2026 அண்ணன் வந்து பெரியார் அவருடைய ஆதரவாளர்கள் ஓட்டு இல்லாத சிஎம் கேண்டிடேட்டுன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. இப்போ பெரியாருக்குன்னு தனியான ஆதரவாளர்கள் கிடையாது. சரி, டிகே இருந்தா கூட டிஎம்கேக்கு, அதிமுக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுவானவர் பெரியார். அப்போ ஒரு சாராருக்கு மட்டும் அது கிடையாது. அப்ப நீங்க அவரையே அட்டாக் பண்றீங்கன்னா உங்களுக்கு அது சம்பந்தமான எந்த விஷயமும் உங்களுக்கு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நடைமுறைக்கு எது ஒத்து வருமோ அதை தான்ப்பா செய்யணும். நம்ம வாழ்வியலே அப்படித்தான் இருக்கு. புரியுதா? இப்ப நீங்க சாப்பிடணும்னா என்ன சாப்பிட முடியுமோ அதை தான் நான் செய்யணும். இப்போ நடைமுறைக்கே ஒத்து வராத ஒரு விஷயத்த நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அது வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு சலிப்பை ஏற்படுத்தி ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணாது. அது தூரத்துக்கு போயிடும். அதை தான் அண்ணன் சீமான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்ற எல்லா திட்டங்களும், அவர் சொல்ற எல்லா விஷயங்களும் நடைமுறைக்கு ஒத்து வராது. நீ சொல்ற மாதிரி வேணா ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு வேணா அது இருக்கலாம், அதை அவர் பேசிக்கிட்டே வரலாம். பட் இந்த நீங்க பப்ளிக் எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணும்போது நடைமுறைக்கு ஒத்து வரும், எதெல்லாம் உடனே நான் செய்வேன் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்ப்பான். இது தப்பு, இது இப்போ வந்தா உடனே இதை செய்யணும், அப்படிதான் மக்கள் எதிர்பார்ப்பான். அதை விட்டுட்டு இதில் நான் 15 வருஷம் கழிச்சு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அது எடுப்படாது. அதனாலதான் இவர் நீண்ட காலமா இவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்ணியும் கூட அவரால் வர முடியாது. அது அவருக்கு என்னைக்கு புரியுமா இல்லை புரிஞ்சுதான் அவர் ஒரு பிளானோட செய்யறாரு அப்படின்றது அவருக்கு தான் வெளிச்சம். சரிண்ணா. அப்போ 2026 வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சராக அவருக்கான ஆசைகள் வந்து நிறைவேற்ற வாழ்த்துக்களை தெரிவித்துவோம். நிறைவேற்றத்துக்கு நீ வாழ்த்து சொல்லு, நாமளும் வாழ்த்து சொல்லுவோம். நன்றி.